Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. என் நாட்டுக்கு சேவை செய்வது ஒரு பெருமை வாய்ந்த சலுகை. இவ்வாறாக அனைவருக்கும் கிடைக்காத, சிலருக்கு மாத்திரமே கிடைக்கின்ற சிறப்பான உரிமை, சிறப்பான வாய்ப்பு, சலுகை அல்லது பெருமை என்பதை நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? privilege. privilege. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. privilege. again privilege. இப்ப உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். என் நாட்டுக்கு சேவை செய்வது ஒரு பெருமை வாய்ந்த சலுகை, அதாவது சலுகையாக இருக்கிறது. It is a privilege to serve my country. SAVE என்பது save, SERVE serve. save என்பது சேமிப்பது, பாதுகாப்பது, காப்பாற்றுவது எனும் பொருள்களை பெற்றுக்கொள்ளும். SERVE serve என்பது ஊழியம் செய், பரிமாறு போன்ற அர்த்தங்களை பெற்றுக்கொள்ளும். SAVE save, SERVE serve. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். It's a privilege to serve my country. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. It's a privilege to serve my country. காரை ஓட்டுவது ஒரு சலுகை, உரிமை அல்ல. உரிமை என்பது என்ன? எல்லோருக்கும் சம அளவில் கிடைக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் கார் ஓட்டுவது என்பது அப்படிப்பட்டது அல்ல, அது ஒரு சலுகை. Driving a car is a privilege, not a right. Driving a car is a privilege, not a right. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்கறீங்களா? Driving a car is a privilege, not a right. அவர்கள் தங்களது அரசியல் சலுகையை அதிகாரம் பெற பயன்படுத்தினார்கள். They used their political privilege to gain power. They used, அவர்கள் பயன்படுத்தினார்கள், இதை தங்களது அரசியல் சலுகையை, their political privilege, எதற்காக? அதிகாரத்தை பெற, to gain power. எல்லாரும் வாயை விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. They used their political privilege to gain power. தூய குடிநீருக்கான சலுகை என்பது அனைவருக்கும் கிடைப்பதில்லை. ஏன் நாங்க இதை சலுகை என்று சொல்கின்றோம்? உரிமை என்று சொன்னால் உலகில் உள்ள அனைவருக்கும் தூய குடிநீரை குடிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்க வேண்டும். ஆனால் அப்படி அல்ல. ஆகையால் அது ஒரு சலுகையாக நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது சிறப்பான வாய்ப்பு, அனைவருக்கும் கிடைக்காத சிறப்பான வாய்ப்பாக பார்க்கின்றோம். Not everyone has the privilege of clean drinking water. Not everyone has the privilege of clean drinking water. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Not everyone has the privilege of clean drinking water. அந்த செயல் திட்டத்தில் பங்கேற்பது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. Please try to comment your answer. Superb. சிலர் தங்களுக்கான சலுகைகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள். Give it a try. Splendid. You got it. அவளின் உணர்வுகளை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்தாள். இவ்வாறு அக்கறை இல்லாமல் என்றவுடன், இல்லாமல் என்றால் without அக்கறை, concern. அக்கறை இல்லாமல் without concern அப்படின்னு நினைக்கிறீங்களா? தப்பில்ல. இருந்தாலும் நாங்கள் அதை இங்கு பயன்படுத்த போவதில்லை. அதாவது அக்கறை இல்லாமல் அல்லது ஆர்வம் இல்லாமல் என்பதற்காக நாம் இங்கு பயன்படுத்த போவது a verb
பிளஸ் indifferent என்பது. இங்கு indifferent என்பது ஒரு adjective-ஆக பயன்படுகிறது. ஆகையால் நிச்சயமாக வினைச்சொல் be form verb-ஆக இருக்க வேண்டும். அதை தவிரவும் ஒரு சில வினைச்சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை எவை என்பது இங்கு பட்டியலிட்டு காட்டியுள்ளேன். பார்த்துக் கொள்ளுங்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவளின் உணர்வுகளை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்தால், அவள் இருந்தால் she was indifferent to my feelings. She was indifferent to my feelings. She was indifferent to my feelings. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She was indifferent to my feelings. அவர் கூட்டத்தின் போது ஆர்வமின்றி காணப்பட்டார். நாங்கள் ஏற்கனவே பட்டியலில் பார்த்த ஒரு வினைச்சொல் காணப்படுதல், seem. அதனுடைய இறந்த கால வடிவம் seemed. He seemed indifferent கூட்டத்தின் போது during the meeting. He seemed indifferent during the meeting. எல்லாரும் ஒரு வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Great. He seemed indifferent during the meeting. அவர்கள் பொதுமக்களின் கருத்துக்களை பற்றி ஆர்வமின்றி இருக்கின்றனர். They are indifferent to public opinions. They are indifferent to public opinions. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்கறீங்களா? வாங்க சொல்லி பார்க்கலாம். They are indifferent to public opinions. Once again, they are indifferent to public opinions. அவள் பரீட்சை முடிவுகளை பற்றி ஆர்வம் ஏதுமின்றி காணப்படுகின்றாள். Please comment your answer. Wow, you got it. அவர்கள் மாற்றங்களுக்கு அக்கறையின்மையாக இருந்தனர். Try to comment your answer. Wonderful. விவாதத்தின் போது அவன் அக்கறையின்றியே இருந்தான். Comment it now. Bravo, you got it. யாருக்கு பயனாக இருந்ததோ இல்லையோ அவனுக்கு பயனாக இருந்தது. இவ்வாறாக எப்படி இருந்தாலும் யாருக்கு இருக்கோ இல்லையோ இதையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு தெரிவிக்க முடியும்? இந்த வாக்கிய அமைப்பை பார்ப்போம். Whether plus someone or something plus verb or action plus or not plus main clause, அதாவது வாக்கியத்தின் பிரதான பகுதி அல்லது result பயனாக இருக்கும். இப்படி பார்க்கும்போது வாக்கிய அமைப்பை கடினம் போல தோன்றலாம். உதாரண வாக்கியங்களோடு சேர்த்து பார்த்தோமானால் ரொம்பவே இலகுவாக இருக்கு. மறக்காம லைக் பண்ணிடுங்க வீடியோக்கு. வேறுங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். யாருக்கு பயனாக இருந்ததோ இல்லையோ, whether அதுக்கப்புறம் someone or something போடணும். இங்க என்னது, ஏதோ ஒரு விடயத்தை பற்றி பேசுவதால் அது என்பதுதான் someone or something என்ற இடத்தில் வரும். ஆகவே whether it verb was யாருக்கு, whether it was useful to anyone or not. Whether it was useful to anyone or not, அவனுக்கு பயனாக இருந்தது. It was useful to him. Whether it was useful to anyone or not, it was useful to him. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Whether it was useful to anyone or not, it was useful to him. இப்போ இந்த வாக்கியத்தை present tenseல சொல்லி பார்ப்போம். யாருக்கு அது பயனாக இருக்கிறதோ இல்லையோ அவனுக்கு அது பயனாக இருக்கிறது. அப்ப இங்க present tense பயன்படுத்தணும். Whether it is useful to anyone or not, it is useful to him. Whether it is useful to anyone or not, it is useful to him. ரொம்ப இலகுவா இருக்கா? வாருங்கள் மேலதிக உதாரணங்களை பார்ப்போம். மற்றவர்கள் சந்தோஷமாக இருந்தார்களோ இல்லையோ அவன் சந்தோஷமாக இருந்தான். மற்றவங்க எப்படி இருந்திருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவன் சந்தோஷமா இருந்தான், அதுதான் எங்களுக்கு தேவையான முக்கியமான விடயம். That's the result. Whether others were happy or not, whether others were happy or not, he was happy. எல்லாரும் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க.
Great. Whether others were happy or not, he was happy. மழை பெய்யுதோ இல்லையோ நாங்கள் பயணிக்க போகிறோம். மழை பெய்யுதா இல்லையான்றதெல்லாம் எங்களுக்கான பொருட்டே இல்லை. Whether it rains or not, we are going on the trip. கட்டாயம் போறோம். அதனாலதான் பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்ல நினைக்கல. நிச்சயமான விடயங்களுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸையே தான் ஃபியூச்சர் இவென்ட்ஸுக்கும் பயன்படுத்துவோம். Whether it rains or not, we are going on the trip. Whether it rains or not, we are going on the trip. மறுமுறை சொல்லி பார்ப்போம். Whether it rains or not, we are going on the trip. அவளுக்கு உதவி தேவைப்படுகிறதோ இல்லையோ நாங்க தயாராக இருக்க வேண்டும். Please comment your answer. Wonderful. நீ இதை புரிந்து கொள்கிறாயோ இல்லையோ இது முக்கியமானதாக இருக்கிறது. Give it a try. Splendid. யாராவது நம்புகிறார்களோ இல்லையோ நான் அதை என் கண்களால் பார்த்தேன். Please comment it now. Amazing. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Privilege என்னும் சொல்லையோ verb plus indifferent என்னும் வடிவத்தையோ whether plus someone or something plus verb or action plus or not, main clause or result என்னும் வடிவத்தையோ பயன்படுத்தி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றவர்களையும் சிறந்த முறையில் சென்றடைய மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.